Hello friends, இந்த வீடியோவில் நம்ம அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். ரைட்ஸ் ரிலேட்டிங் டு ஃப்ரீடம் இதுதான் நமக்கு முக்கியமான ஒன்று. சுதந்திரம், இந்த ஃப்ரீடம் இதுக்கான ரைட்ஸ் என்னென்ன நமக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது, என்னென்ன சுதந்திரம் இருக்குது, எதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் யாரோட பெர்மிஷனும் கேட்காம அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 19 to 22. ஒன்று ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்டு எக்ஸ்ப்ரெஷன். ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கோ இல்லை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ நமக்கு ஃப்ரீடம் இருக்குது. யார்கிட்டையும் நான் இதை தான் பேசுவேன், இதை தான் நீ பேசணும்னு சொல்லி யாரும் சொல்கிறதுக்கு வந்து நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அதுக்கு வந்து நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் வந்து யார்கிட்டையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. ஸ்பீச் அப்படிங்கிறதுல வந்து பேசுகிறது மட்டும் வந்து ஸ்பீச்சுக்குள்ளே இன்க்ளூட் ஆகாது. டாக்கு நார்மலாக பேசுகிறது, எக்ஸ்ப்ரெஸ் பேசாமல் ஒன்றை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, மேக்கிங் அ மூவி பேசவும் இல்லை எக்ஸ்ப்ரெஸும் பண்ணலை, நம்ம சொல்ல வர விஷயத்த ஒரு மூவியாகவே எடுக்கிறதுக்கும் நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது, யார்ட்டையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. பெயிண்டிங் எ பிக்சர், ஒரு விஷயத்தை நம்ம பேச முடியலை டயக்ராமாக வரைஞ்சி காமிக்கிறோம்னா பிக்சர் வரைஞ்சி காமிக்கிறதுக்கும் நமக்கு ஃப்ரீடம் இருக்குது, யார்ட்டையும் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். பட் இதில் இன்னொன்று மறைமுகமாகவும் சொல்கிறாங்க, ஆல்சோ இன்க்ளூட் ஃப்ரீடம் நாட் டு ஸ்பீக். ஒரு விஷயத்த இந்த இடத்துல வந்து நம்ம பேசணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அந்த கேஸில் நம்ம வந்து பேசாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு ஃப்ரீடம் இருக்குது. பேசுகிறது பேசாது என்னோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். எப்படி வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை பேசாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு அசம்பிள் பீஸ்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறதுக்கும் நமக்கு ஃப்ரீடம் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல எல்லோரும் ஒன்று சேர போகிறோம்னா தாராளமாக ஒன்று சேர்ந்துக்கலாம். பட் கண்டிஷன் வந்து வித்தவுட் ஆர்ம்ஸ், எந்த ஒரு ஆயுதங்களும் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. இதுதான் வந்து நமக்கான ஒரே பாயிண்ட். அடுத்து ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் யார்கிட்டையும் எந்த ஒரு பெர்மிஷனும் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆர் யூனியன்ஸு, அசோசியேஷன்னா நார்மலான பர்சன்ஸ் வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க, எம்ப்ளாயீஸாக சேர்ந்தாங்கன்னா யூனியன் ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கும் நமக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது, யார்கிட்டையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஆல் ஓவர் இந்தியா வந்து எங்கேனாலும் வந்து ட்ராவல் பண்ணி மூவ் பண்ணி போகிறதுக்கு வந்து நமக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அடுத்து ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் த டெரிட்டரி இன் இந்தியா. ஒரு இடத்துல நம்ம வந்து குடியிருக்க போகிறோம், செட்டில் ஆக போகிறோம்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் செட்டில் ஆகிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது, யாரும் நம்மளை வந்து தடை பண்ண முடியாது. பட் கண்டிஷன் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. ஸோ நம்ம அதை வந்து இந்த வீடியோவோட எண்டிங்கில் பார்ப்போம். அடுத்து ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன். என்ன ப்ரொஃபஷன் வேணாலும் நம்ம கேரி பண்ணலாம், இதைத்தான் பண்ணணும் அப்படின்லாம் யாரும் நம்மளை சொல்ல முடியாது. என்ன ப்ரொஃபஷன் வேணாலும் கேரி பண்ணலாம், என்ன ஆக்குபேஷன் வேணாலும் வச்சுக்கலாம், எந்த ட்ரேட் வேணாலும் பண்ணலாம், என்ன பிஸ்னஸ்னாலும் பண்ணலாம். பட் இந்த ட்ரேடில் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லீகலுங்கிறது வந்து நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லலை, பட் இந்தியன் பீனல் கோட்லேயோ கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ்லையும் வந்து இல்லீகல்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இல்லீகல் ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா உங்களை தண்டிக்காது, பட் அந்த கோட் உங்களை தண்டிக்கும். ஸோ ட்ரேட் பண்ணுறதுல இல்லீகல் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா நமக்கு கான்ஸ்டியூஷனில் ஜஸ்ட் ட்ரேடுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இல்லீகல் ட்ரேடுக்கான பனிஷ்மெண்ட்டை வந்து கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரில் நமக்கு கொடுத்துருவாங்க. அதனால் ட்ரேட்னால நம்ம லீகலான ட்ரேட் தான் பண்ணணுமே தவிர இல்லீகல் ட்ரேட் பண்ணக்கூடாது. அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறதுக்கும் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்துருக்கோம் ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் யூனியன்ஸ்னு சொல்லி வந்து ஃபுல் ஃப்ரீடம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அந்த ஃபுல் ஃப்ரீடம் வந்து எல்லா நேரத்துக்கும் அக்செப்ட் ஆகாது. 2 கேசஸில் மட்டும் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அசம்பிளி ஃபார்ம் பண்ணிக்கலாம், எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகலாம், இல்லை அசம்பிளி ஃபார்ம் பண்ணலாம். பட் என்னென்னா அந்த அசம்பிளி நம்ம ஃபார்ம் பண்ணுறதுனால அது வந்து இந்தியாவோட இன்டெகிரிட்டியை அஃபெக்ட் பண்ணுது, இல்லை இந்தியாவோட சாவரனிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னா அப்படிப்பட்ட ஒரு அசம்பிளி நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃப்ரீடம் கிடையாது. அதனால தான் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷனுக்கு வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன அசம்பிளி வேணாலும் ஃபார்ம் பண்ணிக்கலாம், என்ன அசோசியேஷன் வேணாலும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு மேலே பண்ண முடியாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து சாவரனிட்டி ஆர் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியாவை அஃபெக்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன அசம்பிளி வேணாலும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு அஃபெக்ட் பண்ணுறதை மீறிட்டோன்னா நம்ம அந்த அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது.
அதே மாதிரி அந்த அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறதுனால அது வந்து எகெயின்ஸ்ட் பப்ளிக் ஆர்டருக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த கேஸில் நம்ம வந்து ஒரு அசம்பிளியோ அசோசியேஷனோ ஃபார்ம் பண்ணக்கூடாது. வேறு இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது காமன் பாயிண்ட் தான், இது நான் தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. சாவரனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டினா இந்தியாவோட மாரல், இந்தியாவோட கைட்லைன்ஸ்னு சொல்லியிருக்கோம், அதை மீறுறது. பப்ளிக் ஆர்டர்னா பப்ளிக் இருப்பாங்கல்ல, மக்கள், அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது தான் பப்ளிக் ஆர்டரு. மொராலிட்டினா ஆப்ஜெக்ட் ஆஃப் அசோசியேஷன். நம்ம அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம் வந்து மாரலாக இல்லை மீன்ஸ் நாட்டுக்கோ இல்லை மக்களுக்கோ இல்லை எம்ப்ளாயிக்கோ யாரோ ஒரு ஆளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது, அவங்கள ஹார்ம் பண்ணுற மாதிரி ஒரு நம்மளோட அப்ஜெக்டிவ் இருக்குன்னா அந்த கேஸில் நம்ம வந்து அந்த அசம்பிளியோ அந்த அசோசியேஷனோ ஃபார்ம் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த ரைட் டு அக்வயர், ஹோல்ட் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஒரு ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணுறதுக்கு, ஹோல்டு பண்ணுறதுக்கு, அப்புறம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ரைட்ஸுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. பட் அந்த ஆர்டிக்கலை வந்து 1978 பாஸ் பண்ண 44th அமெண்ட்மெண்ட்டில் டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு சிலபஸில் கிடையாது, பிரச்சனை இல்லை. அடுத்து ஃப்ரீடம் டு ட்ரேட் அண்ட் ஆக்குபேஷன். என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. பட் இங்கே நம்ம எப்படி ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த ட்ரேட் ஆர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் சர்வீஸ், இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நம்ம தான் ப்ரொஃபஷனல், CA, CMA, CS, இந்த 3 ப்ரொஃபஷன் வந்து பண்ணலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, யார் என்ன ட்ரேட் வேணாலும் பண்ணலாம், என்ன ஆக்குபேஷன் வேணாலும் பண்ணலான்னா, ஒருத்தன் என்ன வந்து சொல்கிறான்னா, ஒன்றுமே படிக்காத ஒருத்தன் நான் சிஎஸ் ப்ரொஃபஷன் பண்ண போகிறேன், அதுதான் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி யாருனாலும் என்னனாலும் பண்ணலான்னு நான் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் பண்ண முடியாது. அந்த குவாலிஃபிகேஷன், அந்த பர்டிகுலர் சர்வீஸ், அந்த பர்டிகுலர் டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான குவாலிஃபிகேஷன் அவன்கிட்ட இருந்தால் தான் அவனால் வந்து அந்த பர்டிகுலர் ட்ரேட் ஆர் ப்ரொஃபஷன் பண்ணணும். இல்லை அவன்கிட்ட அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா என்ன தான் கான்ஸ்டியூஷனில் யார் என்னன்னாலும் பண்ணிக்கலான்னு போட்டிருந்தாலும் அந்த குவாலிஃபிகேஷன் ப்ரோசஸ் பண்ணியிருந்தால் தான் அவன் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இதுதான் வந்து நமக்கு லாஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். அப்புறம் இந்த ஸ்டேட்டுன்னு சொல்லி நம்ம ஒரு 6 பேர் பார்த்தோம் ஸ்டேட்டோட டெஃபினிஷனில். அந்த ஸ்டேட் வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டியை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அது சப்போஸ் அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் வந்து அந்த ப்ரைவேட் பார்ட்டி கைக்கு போச்சுன்னா அது வந்து மொத்த பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட்டை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக சொன்னால், மோனோபோலி ஆகிட்டான்னா, அந்த பர்டிகுலர் ப்ரைவேட் கம்பெனி மோனோபோலி ஆகிட்டான்னா அது ஒரு நெசசிட்டி பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா மக்கள் கண்டிப்பாக வாங்கி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிற பட்சத்தில் அவங்ககிட்ட போய் வந்து அவன் கொடுக்குற காசுக்கு வந்து அவன் போய் ஆகணும், அந்த ஒரு சிச்சுவேஷன் ஆகிடக்கூடாது. அதுக்காண்டி தான் நம்ம இந்த ஸ்டேட் வந்து ப்ரைவேட் பார்ட்டிகிலேருந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறான். எக்ஸாம்பிள் என்னென்னா, ரயில்வேஸ் பிஸ்னஸ் வந்து கவர்மெண்ட் கையில் தான் இருக்கணும். ஏன்னா ரயில்வேஸுங்கிறது பப்ளிக்குக்கான ஒரு நெசசிட்டி டிரான்ஸ்போர்ட். அந்த பர்டிகுலர் பிஸ்னஸை கொண்டு போய் ப்ரைவேட் பார்ட்டிக்கிட்ட கொடுத்தோன்னா அவன் மோனோபோலி சிச்சுவேஷன் அடைஞ்சிட்டான்னா மக்களோட இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படும். அதனால தான் வந்து இந்த ஃப்ரீடம் டு ட்ரேட் அண்ட் ஆக்குபேஷனில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க கான்ஸ்டியூஷன்லேயே. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து ஆர்டிகல் 19 22 என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ரீடம் நம்ம மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.